வெண்ணிலா, இவங்களாம் யாரு? மாமா, இவங்க எல்லாரும் பொறப்பால பாவப்பட்டு இப்பவும் பாவப்பட்டு நிக்கிற ஜீவன்கள் மாமா. நீ உடம்புக்கு முடியாம ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருந்தப்போ பஞ்சாயத்து அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. ருத்ராவ கையில வச்சுக்கிட்டு பைத்தியம் புடிச்ச மாதிரி ஊர் பூரா திரிஞ்ச மூத்து மாமா. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தோணன்னு கோவிலுக்கு போனா அங்க கூட எனக்கு பயம் மட்டும்தான் கிடைச்சது. அங்க இருந்து திரும்பி வர வழியில தான் இவங்கள நான் பார்த்தேன் மாமா. பக்கத்து ஊர்ல இருக்கிற அன்னை தெரசா ஆசிரமத்தை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருமே வாடகை கொடுக்க வழி இல்லாததுனால வீட்டுக்காரங்க இவங்களோட பொருள் துணிமணி எல்லாத்தையும் தூக்கி வெளியில வீசிட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் கதறி அழுதுட்டு இருந்ததை பார்க்கும்போது என் மனசு தாங்கல முத்து மாமா. இவங்களோட கஷ்டத்துக்கு முன்னால நம்மளோட கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு என் மனசுக்கு பட்டுது. இல்லடா, அது உங்க எல்லாத்தையும் பார்த்தல அந்த சந்தோஷம். ஐயா, நாங்க இன்னும் 4 மாசத்துக்கு தாக்கு பிடிக்கணுங்க ஐயா. வெளியில எல்லாம் நிறைய இடத்துல உதவி கேட்டிருக்கோம் ஐயா. ஏதாவது நன்கொடை வந்துரும். அது வரைக்கும் சமாளிச்சா போதுங்க ஐயா. சின்ன வயசுல இருந்தே இந்த குழந்தைங்க ஒன்னோட ஒண்ணு பழகி இருக்கு. ஆளுக்கு ஒரு திசையில இதுங்களை பிரிச்சு போட்டா பெரிய பாவம். ஏற்கனவே எந்த உறவும் இல்லாம ஆதரவு இல்லாம ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற இவங்கள தனித்தனியா பிரிச்சு வேற வேற ஆசிரமங்கள்ல சேர்க்க வேண்டிய நிலைமை வந்துரும். அதை நினைச்சாதாங்க என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நானும் இந்த பொண்ணு ஃப்ரெண்டு. நாங்க எப்போ ஒரே இடத்துல இருக்கணும், நல்லா படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும், நாங்க எப்பவும் பிரியாம இருக்கணும்னு சொல்றாங்க. ஐயா, இந்தாங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. 5 லட்சம் ரூபாய் பெரிய தொகைங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க செஞ்ச இந்த உதவியை என்னைக்கும் நாங்க மறக்க மாட்டோங்க ஐயா. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கண்ணுங்களா, எல்லாரும் ஐயாவை கும்பிட்டுக்கங்க. நீங்க காலத்துக்கும் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்க. வேண்டாம், இத பாருங்க, எனக்கு யாரும் நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சுன்னா அக்கா, ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் வெண்ணிலா தான். எல்லாரும் அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப நன்றிமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பேசாம இருங்க. இந்த டிராமா எல்லாம் பாக்குறதுக்கு தாங்க முடியல எனக்கும் தான். முத்தரசண்ணா, நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடட்டுமா? நீங்க பாடுவீங்களா? நீங்க குதிரைக்குட்டி, வாங்க. செல்ல குட்டிங்களா, கேக் வெடிலாமா? நம்ம எல்லாரும் முத்தண்ணனுக்கு ஹாப்பி பர்த்டே பாட போறோம். என்ன பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ.
செல்லக்குட்டி ஆ காட்டுங்க. இனிமே ஆசிரமத்துக்கு அடிக்கடி நான், ருத்ரகுட்டி, வெண்ணிலா எல்லாருமே வருவோம். ம்? நாங்க இதை மறக்கவே மாட்டோங்க ஐயா. ஐயா நீங்க இனிமேல் ஆசிரமத்தை பத்தி கவலையே பட வேணாம். நான் சொன்ன மாதிரி என்னோட பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்க இதை மறக்கவே மாட்டோங்க ஐயா. நாங்க நாங்க வரோங்க வரோங்க ஐயா. ஐயா. வாங்க போலாம். வெண்ணிலா, உண்மையிலேயே யாரு கஷ்டப்படுறாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு கொண்டு வந்திருக்க பாரு. பெரிய விஷயம். நிஜமாலுமே இந்த நாள் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நாள் அமைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் நீதான். வெண்ணிலா சித்தி எப்பவுமே கலக்கல் தான்பா. சிம்பிளா பண்ணி பெருசா அசத்திடுவாங்க. அவங்க சமையல் மாதிரியே. ஏய் பால, சும்மா இரு. ஸ்வேதா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு 3 கிஃப்டையும் கொடுத்துட்ட. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கேக் மட்டும் நீ வாங்கின கேக்கை கட் பண்ண முடியல, பாவம். பசங்க வாங்கிட்டு வந்த கேக்கை நான் கட் பண்ணிட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, நீ வாங்கின கேக்க நீ உன் கையால கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துரு. உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். சரி, நான் என் ரூமுக்கு போறேன். சூப்பர் சித்தி, கலக்கிட்ட. ஸ்வேதா, இந்த கேக்க என்னடி பண்றது? வெட்டி சாப்பிடலாமா? சாப்பிடு சாப்பிடு. யாரடி நீ மோகினி இப்பொழுது இலவசமாக காணுங்கள் Zee5 இல்.